வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சேட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். அதாவது இந்த தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சவங்க, அறிவாளிங்க, நிறைய படிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா நம்மளும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன், ஒரு தமிழன் அப்படின்னும் போது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் தமிழர்கள் எவ்வளவு முட்டாள்னு அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன். 60 வருஷமா ஏமாத்துனது இல்லாம இன்னைக்கு வந்து உச்சகட்டமா போயிட்டாங்க. அதாவது அடுத்த பிரதமர் அளவுக்கு நம்ம எம்.கே. ஸ்டாலினை கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன், அனைவருக்கும் வணக்கம்னு சொல்றத கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுதான் படிக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியாவினுடைய பிரதமர் இவரு அப்படின்னா என்னால வந்து அத என்ன சொல்றது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. அது இல்லாம இன்னைக்கு வந்து இவர் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே திருத்தி எழுதக்கூடிய அளவுக்கு திறமை படைத்த ஒரு 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 அரசியல்வாதி அப்படின்றாங்க. அந்த இண்டி கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கான்னு தெரியல. அதுக்கு அடுத்த தலைவரா இவர்தான் வரணும், இவர்தான் இந்தியாவையே கட்டி காப்பார், கட்டி இழுப்பார் அப்படின்றாங்க. அதாவது அதாவது தமிழன் எதை சொன்னாலும் கேட்டுக்குவான். இவனுக்கு வந்து யோசிக்கக்கூடிய திறமை இல்ல, சிந்திக்கக்கூடிய திறமை இல்ல, அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு நான் முதல்வர் அப்படின்றத அவர் வந்து வெட்ட வெளிச்சமா இத வந்து சட்டசபையிலேயே பேசுற அளவுக்கு வந்துடுச்சுன்னா பாருங்களேன். நீங்க சட்டத்தை பத்தி பேசினதுனால குட்டு வாங்கிட்டு வந்த ஒரு விஷயத்த சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசோடைய ஒரு கேஸ் ஒண்ணுத்துக்கு நல்ல குட்டு வாங்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 2023ல நம்ம எலக்ட்ரிசிட்டிக்காக ஒரு சட்ட மசோதாவை பாஸ் பண்ணாங்க. அப்ப வந்து நிறைய நீங்க இலவசம்னு சொல்லி உங்களுக்கு வரி வசூலாகிறதும் அந்த அமௌண்ட் வசூலாகிறதும் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கும் கேப் இருக்க கூடாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரூல்ல ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ்நாடுல எதனாலும் இலவசமா குத்தா ஏமாத்திடலாம்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து எப்படி போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவுக்கு கடன்ல மூழ்கி இருக்கோ, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு மிகப்பெரிய அளவுக்கு கடன்ல மூழ்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதுக்கு சட்டத்தை திருத்துங்க, அந்த சட்டத்தை திருத்தி அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, இந்த வரவும் செலவும் ஒண்ணு போல இருக்கணும்னு கட்டாயம் இல்லை அப்படிங்கறதுல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நல்ல காரி துப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்க உங்களோட எலெக்ஷனுக்காக இலவசம்னு சொல்லி மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லா துறையும் நஷ்டத்துல போனா நாடு என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. இது வந்து எப்படி இண்டி கூட்டணிக்கு இவர்தான் தலைவராக இருக்கணும்னு சொன்ன நேரத்துல நீங்க கான்ஸ்டிடியூஷனை அமைக்கிற தகுதியே அவருக்கு இருக்குங்கும் போது கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கு கூட கொஞ்சம் புத்தி வேணும்பான்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சிருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்ல, இது மக்களும் யோசிக்கணும். ஏன்னா அந்த ஜட்ஜ் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாமே நீங்க இலவசமா கொடுத்துடுறீங்க, அப்புறம் மக்கள் ஏன் வேலைக்கு போகணும், அவங்க ஏன் வேலைக்கு போக போறாங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. ஏன்னா எல்லாமே இலவசம், மக்களும் யோசிக்கணும். இலவசம் கொடுத்தா காசு எங்க இருந்து வருது அப்படின்னு. இன்னொரு ஒரு இது நீங்க பார்த்திருப்பீங்க, போன வாரத்துல அண்ணாமலை அவர்கள் இப்போ எம்பியா இருக்கக்கூடிய டி.ஆர். பாலுவை கோர்ட்ல வந்து இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணு வெளியிட்டார். அதுல வந்து பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி சம்பாரிச்சிருக்கிறார் டி.ஆர். பாலு அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் ஏதோ ஒரு நேர்மையின் சிகரம் மாதிரி, இவர் வந்து நேர்மையா சம்பாதிச்ச மாதிரி அண்ணாமலை என் மேல அவதூறு சொல்லிட்டாரு, என் மேல வந்து களங்கம் ஏற்படுத்திட்டாரு, இவர் இப்படி சொன்னதுனால என்னுடைய அரசியல் வாழ்வுக்கே ஒரு களங்கம் வந்துருச்சு அப்படின்னு அவர் மேல ஒரு அவதூறு வழக்கு போட்டார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த வழக்கு போட்டா எல்லாரும் பயந்து போயிடுவாங்களே அப்படின்னு. அது அண்ணாமலை கிட்ட நடக்குமா? அவர் சொல்றாரு, சூப்பர், வழக்கு போட்டியா, வா சந்திக்கலாம் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளா வந்து அந்த வழக்கு வந்து கோர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய சார்பா அவருடைய வழக்கறிஞர்கள் தான் வந்து கேள்வி கேட்டாங்க, கிராஸ் கொஸ்டின் பண்ணாங்க. சோ ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் அண்ணாமலை அவர்கள், ஏன்னா அவரு நினைக்கிற கேள்வி அவரே கேட்கறது எப்படி இருக்கு, மத்தவங்க கேட்கறது எப்படி இருக்கு. சோ ஜட்ஜு கிட்ட வந்து நானே இவரை கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு ஜட்ஜும் ஓகேன்னுட்டார். இவர் நினைச்சிட்டார் இவரை மாதிரி ஏதோ அரசியல்வாதியா வந்துட்டு கருணாநிதி குடும்பத்தோட அப்படியே வாழ்ந்து வந்த அரசியல்வாதின்னு நினைச்சிட்டாரு. அரசியல்வாதிக்கு முன்னாடியே அவர் ஐபிஎஸ் இருந்திருக்காரு. எத்தனை பேரை வந்து அவர் வந்து இன்ட்ராகேட் பண்ணிருப்பாரு, எத்தனை பேரை குறுக்கு விசாரணை பண்ணிருப்பாரு. இவரை ஓகேன்னுட்டார். போன வாரம் கேள்வி கேட்டிருக்கிறார், நீங்க வந்து 10 கப்பல் வாங்கினதா முன்னாள் முதல்வருடைய மகனே உங்க மேல அவதூறு சொன்னாரே, அவர் மேல ஏன் நீங்க அவதூறு வழக்கு போடல அப்படின்னு கேட்டிருக்காரு.
அப்ப சொல்லியிருக்காரு அவருக்கு விவரம் தெரியாம சொல்லிட்டாரு, நான் 10 கப்பல்லாம் வாங்கல. இல்ல அதான் நான் 10 கப்பல்லாம் வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு இருக்காரு. அதுவும் அவர் சொல்ற காரணத்தை தான் மக்கள் யோசிக்கணும். விலை கம்மியா வந்தது அப்படின்னு 2 கப்பல் வாங்கினாராம். ஒரு கப்பலுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 800 கோடி, 1000 கோடி. சோ இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, 5000 ரூபாய் கொடுத்தா நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்க, கூத்தடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்கல்ல. என்ன பண்றானுங்கன்னு பாருங்க அரசியல்வாதி. ஒரு எம்பிக்கு மிஞ்சி போனா எவ்வளவு மேடம் சம்பளம் இருக்கும்? 50 வருஷமா ஒரு எம்பியா இருந்தா கூட 1000 கோடி எங்க வரும்? 2 கப்பல் எங்க வரும்? இதற்கு முன்னாடி காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருந்தாரு. அவர் சாகும்போது 4 செட்டு ட்ரெஸ், ஒரு 700 ரூபாவோ 800 ரூபாவோ பாக்கெட்ல காசு, 2 பிஞ்சு போன செருப்பு, சொந்த வீடு கிடையாது. யாரு? தமிழகத்தினுடைய முதல்வரா இருந்தவர். இவனுங்கெல்லாம் எம்பியா வரானுங்க, இன்னைக்கு வந்து எம்எல்ஏ வரானுங்க, சாதாரண ஒரு கவுன்சிலரா இருக்கிறான். 5 வருஷத்துல பல 1000 கோடி சம்பாதிக்கிறான்னா இந்த மாதிரி இலவசம் கொடுத்து மக்களை இதனாலதான் சொல்றேன். அவரே அடுத்தது ஒண்ணு சொன்னாரு, நீங்க அதை கவனிக்கலையா? எனக்கு கடன் கொடுத்ததே என் பையனோட கம்பெனின்னு தெரியாதுன்னு வேற இன்னொன்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் அதுல மிகப்பெரிய விஷயம். இல்ல அத சொல்ல வைக்கிறதுக்கான அண்ணாமலை கேட்ட கேள்வி நீங்க யோசிக்கணும். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கே கடன் இருக்குது, என் பொண்டாட்டி பேர்ல ஒரு 1.5 கோடி இருக்கு, என் பேர்ல ஒரு 6-7 கோடி கடன் வாங்கி இருக்கிறோம், மாசம் என்னால வட்டியே கட்ட முடியல, வட்டிக்காரன் வந்து வாசல்ல நிக்கிறான் அப்படின்னு இருக்காரு. இவர் கேட்டிருக்காரு, சரி சார் நீங்க கடன் வாங்குனீங்கல்ல, உங்களுக்கு கடன் கொடுத்த கம்பெனி யாரு தெரியுமா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது உங்க பையன் தான் அப்படின்னு இருக்காரு. அவன் பையன் கம்பெனியை வச்சு, ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில வேற எந்த பிசினஸுமே நடக்கிறது இல்ல. இந்த மாதிரி கொள்ளடிக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு கம்பெனில போட்டு அதே பணத்தை எடுத்து அப்பனுக்கு வந்து லோனா கொடுக்குற மாதிரி எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்றாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இதைத்தானே சொன்னாரு பிடிஆர். அதாவது அவங்க தாத்தா 50 வருஷமா சம்பாதிக்காததை இன்னைக்கு அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிருக்கிறாங்க. 30,000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னு அவங்க அமைச்சரே தானே சொன்னாரு. இவ்வளவு பணமும் எங்கிருந்து வருது? மக்கள் பணம். இதெல்லாம் என்ன பண்றானுங்க? நம்ம தலைய அடமானம் வச்சு கோடி கோடியா இன்னைக்கு லட்சம் கோடிகள்ல வந்து கடன் வாங்குறாங்க. இதற்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியுமா? 10 லட்சம் கோடி சார். 70 வருஷமாக தமிழ்நாடு வாங்கின 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல திராவிட மாடல் வாங்கிய 5 லட்சம் கோடி. இன்னைக்கு 10.25 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நமக்கு. அதாவது நான் எக்ஸாக்டா இல்லாம 10.25 லட்சம் கோடி. சீமான் தான் சொல்றாரு, எங்க இருந்து இந்த 10.25 லட்சம் கோடி கடன் 5.25 லட்சம் இந்த ஒரு 5 வருஷத்துல வாங்குன, மனித வளத்தை காமிச்சும் இங்க இருக்கிற இதை வச்சுதானே காமிச்சு வாங்குன அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் இன்னைக்கு ஒவ்வொரு குடிமகனோட தலையிலையும் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து வெவ்வேறு நாடுகள்ல பிசினஸ் இருக்கு, உங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க வெளிநாட்டுல செட்டில் பண்ணிட்டீங்க. ஆனால் இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னோட மாநிலம், இங்கதான் நான் சாவர வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறவனுக்கு நீங்க கொடுத்துட்டு போறது கடன். இல்ல அததான் இந்த மக்கள் யோசிக்கணும். மக்கள் என்னன்னா, கடன் வாங்கினா என்ன நானா கட்ட போறேன், சும்மா சொல்றான் என் தலையில 4 லட்சம் இருக்கு 5 லட்சம் இருக்கு அப்படின்னு. நானா கட்ட போறேன்னு நீங்களும் நானும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு அக்காவும் நினைச்சா பரவாயில்ல சார். ஜெயரஞ்சன் மாதிரி இருக்கிற எக்கனாமிக் புலிகள் இவங்க சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அவர் கேக்குறாரு நீயா கட்ட போற? இல்ல மேடம், நீங்க சொல்ற அந்த எக்கனாமிக் புலிகளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவாலயம் போடுற 2 பொறைக்கு தானே அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, நாய்கள் மாதிரி. சோ அதனால இவங்க சொல்றதெல்லாம் வந்து எடுத்துக்கவே முடியாது. மக்கள் யோசிக்கணும், நீங்க பிசிக்கலா போய் கட்ட போறது இல்ல, ஆனா உங்களுடைய மாச செலவை நீங்க பாருங்களேன். 2021க்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணீங்க, 22ல எவ்வளவு ஆச்சு, 23ல எவ்வளவு ஆச்சு, 24ல எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுதான் நீங்க இந்த லோனுக்கு கட்டுறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இவன் வந்து லோனை திருப்பி கட்டல, இன்னைக்கு வந்து அவன் கட்டக்கூடிய வட்டியே அவ்வளவு இருக்கு. வட்டி கட்டுறதுக்கான வருமானமே இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. அதனாலதான் திரும்ப திரும்ப ஓகே நீ கடன் வாங்கு, கடன் வாங்கி ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல் ஹெல்த் டெவலப் பண்றியா, எஜுகேஷன் டெவலப் பண்றியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றியா, பரவாயில்ல. கடனை வாங்கி நீ ஃப்ரீயா கொடுக்குற, நீயே கடன்கார நாய், நீ எப்படிடா மத்தவனுக்கு இலவசம் கொடுக்க முடியும்?
சார் மக்கள் அது யோசிக்கணும்ல. இலவசம் இல்ல சார். நீங்க அவங்களெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சைடு. ஆனால் அதையும் நம்பி விட்டில் பூச்சி வந்து விளக்க பார்த்து போற மாதிரி விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவர்களை ஏற்றவே கொள்ளாத போது நேத்திக்கு போய் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு கமலுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கமல் சொல்றாரு நாட்டுக்காக அப்படின்னு அப்படியே மைக்குக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போனார். இந்த அம்மா சொல்றாங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தவங்க எல்லாம் வந்து விருப்பத்துக்காகன்னு. காரணம் வேணா வேறவா இருக்கலாம் சார் இவங்க சொல்ற பதில். ஆனா ரீசன் ஒண்ணே ஒண்ணு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. இதே விஜய பிரபாகரனை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செஞ்சவங்க அந்த இடத்துல அவங்கதான். வெறும் வெரி லெஸ் ஓட்டு. ஒரு எம்பி தொகுதியில 4000 10,000 ஓட்டு விதத்துல ஒருத்தங்களை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு அதே மாணிக் தாக்கூர் அவங்களுக்கு டிஎம்கேக்கு எதிரா பேசுறாருன்றது வச்சுக்கோங்க. ஆனால் அந்த விஜய பிரபாகரன் மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்லாம இந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டு போதுன்னு பழம் நழுவி தேனோடு கலந்து விழுந்ததுன்னு வெக்கம் இல்லாம அந்த அம்மாவால எப்படி பேச முடியுதுன்னு தெரியல. எனக்கு இதுல இன்னொன்னு கூட ஞாபகம் வருது சார். எப்படி வந்து ராஜீவ்காந்தி கொலையில ஈடுபட்ட பேரறிவாளன், தண்டனை பெற்ற பேரறிவாளனை கட்டி புடிச்ச குடும்பத்தோட இவங்களால காங்கிரஸால கூட்டணி வைக்க முடியுதோ, அவருடைய உழைப்பால கட்டின கல்யாண மண்டபத்தை அவர் மேல உள்ள வெறுப்பின் காரணமாக இடிச்ச பிறகு அத கூட எனக்கு பெருசு இல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குதா மத்தது கிடைக்குதா. ஏன்னா எனக்கு ஒரு இன்டர்வியூ தெரியும். அவங்க ஒருத்தருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. கொடுக்கும்போது வாய் தவறி சொன்னாங்க நாங்க கேட்ட தொகையும் தொகுதியும் வந்துருச்சு, அதனால நாங்க போனோம்னு போன தடவை ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தடவை என்ன வந்தது அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் நினைச்சேன் அவங்க வந்து விஜயகாந்தோடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும், இந்த மாதிரி ஒரு தப்ப செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து நம்பினேன். ஆனா இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதாவது யாரெல்லாம் இந்த அரசியல்வாதிகள், நீங்க சொன்னீங்க வெக்கம் இல்லைன்னு, அதாவது மானம் ஈனம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாதவன் தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது, ஒரு கோட்பாடுன்னு ஒண்ணு கிடையாது. மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு வர அரசியல்வாதிகள் யாரு அப்படிங்கிறத மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க, அதாவது அந்த அம்மா சொல்றாங்க புள்ளைய பெத்தவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும் எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வேற ஒரு டயலாக் விட்டாங்க. அதாவது புள்ளைய பெத்துட்டு வீடு வீடா போய் தட்டுறது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை புள்ளைய தூக்கிட்டு ஒரு ஒரு வீடா போறது, இங்க கொடுக்கலாமா அங்க கொடுக்கலாமா, இங்க வேலை படியுதா அங்க வேலை படியுதான்னு, இந்த மாதிரி. அதாவது எந்த கொள்கையினால நீங்க வந்து அங்க போய் நீங்க வந்து சேர்ந்தீங்க? சேர்றதுக்கு முன்னாடியே 4 கட்சி கிட்ட போய் பேசிக்கிட்டே தானே இருந்தாங்க. சோ என்ன கொள்கைனால நீங்க இங்க போனீங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க சொன்னதுபடி ஒரு ராஜ்யசபா சீட்டு, நோட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு, இதுக்காக தான் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தொடங்குறாங்க. சோ தொடங்குவாங்க, 5 வருஷம் 10 வருஷம் அந்த கம்பெனி அப்படியே உருட்டி உருட்டி எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு நடுவுல வந்து அப்பப்போ எலெக்ஷன் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு வீடா தட்டி கிட்டி போய் பேசி எதையாவது பண்ணி சீட்டுக்கும் நோட்டுக்கும் அப்படியே வந்து ஒரு கூட்டணியை போடுவாங்க. இதே வேலையத்தான் பண்றாங்க. அதாவது நிறைய கட்சிகள் அப்படி இருக்குது. இந்த இந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தொடங்கி அந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வாரிசு மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கோ இல்ல அவங்க குடும்பத்துல இருக்க யாருக்கோ அந்த கம்பெனியை எழுதி கொடுப்பாங்க. சோ அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பையனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், இதுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய கம்பெனி நடத்தக்கூடிய நிறைய அரசியல் கம்பெனிகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்குது. சோ மக்கள் வந்து இதை தெளிவா பாத்துக்கணும். இன்னும் 2 மாசத்துல நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் வருது. உங்களுக்கு, அதாவது மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். நீங்க கூட சொன்னீங்க தப்பா பேசுறவன் அடிக்கிறவனை பிடிக்காத போலீஸ், அதாவது பிரச்சனையை எடுத்து சொல்றவன் மேல கேஸ் போடுறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் அரசாங்கத்தையே கெடுத்து வச்சிருக்காங்க, அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை கெடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு இந்த அதிகாரிகள் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது இந்த சீனியர் அதிகாரிகள் கிட்ட வேலை செய்யக்கூடிய ஜூனியர்ஸும் இதையே ஃபாலோ பண்ணுவாங்க. சோ எல்லாத்தையும் கெடுத்து, அரசாங்கத்தை கெடுத்து, அரசாங்க அதிகாரிகளை கெடுத்து, எல்லாம் கெட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு நல்லா இருக்கும் முன்னேறும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கவே முடியாது. தமிழ்நாடு மாறணும், தமிழக மக்கள் மாறணும், மக்கள் மனதுல ஒரு மாற்றம் ஏற்படணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார்.